நீங்களும் இதனுடைய சிதம்பரா கணித போட்டியினுடைய பின்புறத்திலே பல்வேறு நிலைகளிலே உங்களுடைய ஆலோசனை சிதம்பரா கணித போட்டியினுடைய முன்னேற்பாடான செயற்பாடுகளுக்கு ஒரு உந்துதலாக உத்வேகமாக இருந்திருக்கிறது என்று நான் அறிகிறேன். உங்களுக்கு இதன் வரக்கூடிய ஈடுபாடு, இதில் நீங்கள் பார்த்த விடயங்களை சொல்லுங்கள். நான் பல தடவை குறிப்பிடுவது சிதம்பரா கல்லூரியில் நான் படித்த காலம் உண்மையில இப்பொழுது நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல இடத்துல நான் என்னுடைய காலத்தை செலவழித்திருக்கிறேன். நல்ல ஒரு மாணவர்கள் குறைந்த எண்ணிக்கைத்தான் மாணவர்கள் கேட்டார்கள். நான் அவ்வளவு நிறைந்த ஒரு மனம் உள்ளதாக அந்த கல்லூரித்துறை மண் வித்தியாசம் தான். அதாவது தங்களுடைய தனித்துவத்தையும் விளக்காமல் அதே நேரத்தில் மற்றவர்களை எந்த ஆக்களை மதித்து அவர்களை வரவேற்று உபசரித்து ஒரு விருந்தோம்பல் செய்த பண்பு கல்விக்கும் விளையாட்டுக்கும் அவர்கள் தங்களது பணத்தை யோசிப்பதை தாராளமாக சொல்லிட்டார். அவர்களுக்கு முக்கியமான இதுகள் காப்பது ஸ்பெஷலாக விளையாட்டுகள் விளக்காவரம். அதே நேரத்தில் கல்வியில முன்னோர்வர்கள் நாங்கள் சிறப்பு ஆசிரியர்கள் படிப்பிக்கிறவர்கள் நிறைய தெரியாது எப்பொழுதுமே கருத்தாங்க. ஒன்று தெரியுது அந்த மண்ணுக்குரிய தரத்துவமான சில விடயங்கள் இருக்கிறது. வல்வெடுத்துறை என்று பார்த்தால் பட்ட திருவிழா, இந்திர விழா, அப்படி ஒரு ஜனரஞ்சகமான விழாக்களைத்தான் நாங்கள் இது ஒரு கல்விக்கான ஒரு விழாவையும் வல்வை மன்னதும் சிதம்பரா கல்லூரியை மையப்படுத்திய ஒரு பரீட்சையாக இருந்தாலும் கூட சிதம்பரா கல்லூரி அமைந்திருக்கிற இடம் வல்வெட்டுத்துறை. ஆகவே அதன் ஊடாக இந்த வல்வை மண் புகழ் பெறக்கூடிய அளவுக்கு இந்த அன்றைய நாள் கொண்டாட்டம் இருக்கும் இல்லையா. காலையிலிருந்து மாலை வரை அதை ஒழுங்குபடுத்துவது என்பது அத்தனையும் ஒரு மிகச்சிறப்பாக இருக்கும். நான் இந்த தடவை பங்கு பெற்றிருந்தேன். இந்த வேளை தான் முதல் தடவையாக வந்திருந்தேன். வெளியில் இருந்து பார்க்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், நான் ரசித்த விடயங்கள் பல இருக்கிறது. உண்மையிலே அது ஒரு சந்தோஷமான பயணமாக அன்றைய பொழுது இருந்தது. அவ்வாறு இது கல்விக்கான ஒரு தனித்துவமான ஒரு விழாவாக இந்த வல்வெட்டுத்துறை மண்ணுக்கு இருக்கிறது. பார்த்த இன்னொரு விடயம், வல்வெட்டுத்துறை பகுதியை தரிசித்தவர்கள் நிச்சயமாக ஒரு நெருக்கத்துக்குள்ளாக இவ்வளவு பேர் கலந்து கொண்டு இத்தனையோ ஆயிரக்கணக்கான கலந்து கொண்டு இந்த விழாவாக தைப்பொங்கல் தினத்தை நடைபெறுகின்ற பண்ட திருவிழாவாகட்டும், இப்பொழுது கணித விழாவாகட்டும், இன்னத்து இவ்வளவு பேரும் அதிக ஒரு சனத்தொகை இந்த சின்ன இடத்துக்குள் சென்று மகளுடன் வருகிறது. அது காரணம் அந்த உள்நோக்கி. இப்ப இந்த முறை கூட நீங்க பார்த்தா தெரியும், அந்த கணித விழா அதை யாரோ செய்கிறார்கள், சில மாணவர்கள் செய்கிறார்கள், யாருமே பின்னிருக்கிறது. எங்களோட ஊரை நோக்கி இவ்வளவு பேர் வருகிறார்களே, அவர் எமது இடத்துக்கு தானே வருகிறார்கள் உணர்வுடன் பிள்ளைகிட்ட கல்விக்காக நடந்தது உணர்வுடன் தான் அங்குள்ள சகல மக்கள் தங்களது விழாவாக கொண்டாடுறாங்க. அதான் அந்த எல்லாத்தோட பெருந்தன்மை. இந்த முறை நீங்க பார்த்தா தெரியும், பல்வேறுபட்ட இந்த தொழில்நுட்ப சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து நாகசாந்தி அமைத்தார். பழமையோடு கோயிலாண்டார் நல்லூர் சன்னதியினத்தை அமைப்பார். இது அதிலும் அமைக்கிறார்கள். இதற்கும் முக்கியமான இது அது இந்த கட்டணம் இரவில வந்தால் போனால் சாப்பாடு அந்த டோக்கனை கொடுத்து நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கு ஒரு கட்டுப்பாடு. அப்ப இங்க மரமாக பார்க்கணும்னா ஒரு உணவு திருவிழாக தான் கிடைக்கும். சாப்பிட்டு அவங்க ஆசையில பள்ளிக்கூடத்துல உபசரிப்பு, இருக்கிற இடத்துல உபசரிப்பு. இது யாரால இயலாது. இப்படி சின்ன இடத்துக்கு மட்டுப்படுத்தப்படாது. இதுக்கு சொல்லிக்கிறோம், நம்ம நீங்கள் வெளியால வச்சிங்கன்னா ஒரு இடத்துல கஷ்டம்னா செய்யலாம், இல்லை சார் இருக்கிற ஊருக்குள்ள செய்யலாம். அதுக்கு ஒரு பெருமை மட்டுமே இல்லை, நாங்கள் உற்சாகம் ஊரை ஒன்றுபட்டு செய்யலாம். வெளியால அது தனிமைப்படுத்தப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் நான் முதல் ஆரம்பத்தில் பயன்படுத்த என்னென்ன இந்த விளைவுகளில் நிறைப்பட போகிறார்கள், நிரசனம் குறையாக போகிறாங்க, இல்லை நிறைவோடு மகிழ் போக போகும்போது கூட தன்னுணரோட போகிறார்கள் இருந்தோம். நோக்கம் ஒன்றாக இருந்தாலும் அதுல பல விடையும் நிறைவேறும். இந்த வல்லவனுக்குரிய பெருமைகளை வந்து இது தரிசித்து போகிற எல்லாரும் உணர்வாங்க. உண்மைதான் சார். இப்ப நான் கூட வல்வை மண்ணிலே பங்கு பெற்ற முதலாவது விழா வேண்டால் கணித விழா தான். பட்ட விழாவிலையும் பங்கு பெற்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை, இந்த விழாவிலும் பங்கு பெற்றதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏன்னா எங்கட காலங்களில் அது இருக்கவில்லை. பின்னர் அது வந்தது. ஆரம்பத்தில் இருந்தது, போர்க்காலங்களே நிறுத்தப்பட்டிருந்தது, பின்னர் வந்தது. ஆகவே அதை பங்கு பெற்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை. கணித விழாவில் தான் பங்கு பெற்றிருக்கு. உண்மையிலே பிரமித்து விட்டேன். சிதம்பரா கல்லூரியிலிருந்து வல்வை முத்துமாரியம்மன் மண்டபம் வரை மக்கள் கூட்டம், வாகனங்கள், ஏற்பாடுகள், சத்தம், ஓசை எல்லாமே உண்மையிலே ஒரு தனித்துவமாக இருந்தது. உண்மையிலே மறக்க முடியாத விஷயம். இதே சார் இப்ப இன்னொரு விஷயம், இப்ப நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம், சிதம்பரா கல்லூரியில பழைய மாணவர்கள் ஆரம்பித்த இந்த பரீட்சை இப்ப
இப்பொழுது உலகளாவிய ரீதியில் அல்லது நாங்கள் தாயகத்தை பொறுத்த மட்டில் அகில இலங்கை ரீதியில் ஒரு இலவசமான ஒரு பரீட்சையாக மாணவர்களுக்கு நடைபெறும்.